வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு இரண்டாம் கர்நாடக போர். இரண்டாம் கர்நாடக போர் தலைப்பை பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பட்டன் அமுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் கர்நாடக போர், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோ முதல் கர்நாடக போர் நான் போட்டிருக்கேன். இப்போ இரண்டாம் கர்நாடக போர். இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1749 முதல் 1754 வரை. 1749 முதல் 1754 வரை நடைபெற்றிருக்கு. இது எதனால் ஏற்பட்டது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். எப்பவுமே ஒரு போர் இருந்தால் அதற்கு காரணம் இருக்கும், அடுத்து போர் நிகழ்வுகள் இருக்கும், அடுத்து விளைவுகள் இருக்கும், சரிங்களா? இப்போ போருக்கான காரணங்கள் பார்க்குறோம். குறிப்பாக 2 பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசுரிமை போர் இப்போருக்கு முக்கிய காரணம் அப்படின்றாங்க. ஒன்று கர்நாடகாவில் நடைபெற்ற கர்நாடக நவாப்புக்கான வாரிசுரிமை போர், மற்றொன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஹைதராபாத் நிசாம் பதவிக்கான போர். குறிப்பாக கர்நாடகாவில் நடைபெற்ற வாரிசுரிமை போரில் கர்நாடக நவாப்பாக ஆகுவதற்கு 2 பேர் போட்டி போட்டாங்க. ஒருத்தர் அன்வருதீன், மற்றொருவர் சந்தா சாஹிப். ஒருத்தர் அன்வருதீன், மற்றொருவர் சந்தா சாஹிப். இவற்றில் சந்தா சாஹிப் பிரெஞ்சோட ஆதரவை பெறாரு, அன்வருதீன் ஆங்கிலேயரோட ஆதரவை பெறாரு. அதே மாதிரி ஹைதராபாத்லேயும் ஹைதராபாத் நிசாமுக்கான பதவிக்கான போர், வாரிசுரிமை போர் நடைபெறுகிறது. அவற்றில் நாசிர் ஜங், முசாபர் ஜங் இந்த இருவரிடையே போட்டி ஏற்பட்டது. முசாபர் ஜங் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரவு கொடுத்தாங்க, நாசிர் ஜங்குக்கு ஆங்கிலேயர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த 2 நிகழ்வுகளுமே பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக மறைமுகமாக ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் எதிராக நடைபெற்ற ஒரு போராக இது பார்க்கப்படுகிறது. இதுதான் இப்போருக்கான முக்கிய காரணம். அடுத்தபடியாக போரின் விளைவுகள், போர் நிகழ்வுகள் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். முதலில் ஆம்பூர் போர். ஆம்பூர் போரானது 1749ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் நாள் நடைபெற்றது. குறிப்பாக இவற்றில் அன்வருதீனுக்கு எதிராக பிரெஞ்சு படை தளபதியான டியூப்லே மற்றும் சந்தா சாஹிப்பின் படை, முசாபர் ஜங்கின் படை, இந்த 3 படைகளும் சேர்ந்து அன்வருதீனை தோற்கடித்து கொன்னுறாங்க. இந்த நிகழ்வில் பார்க்கும்போது அடுத்தபடியாக ஆர்காட் நவாப், அதாவது கர்நாடக நவாப்பாக பதவியேற்றவர் சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் தன்னுடைய பதவிக்கு கொடுத்ததால பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரி ஒட்டிய 80 கிராமங்களை வெகுமதியாக அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது இதே நிலைப்பாடுகள் ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் நாசிர் ஜங் என்ன பண்ணுறாருன்னா கொல்லப்படுறார். முசாபர் ஜங்குக்கு பதவிகள் வழங்கப்பட்டது. முசாபர் ஜங்குக்கு நிஜாம் பதவி வழங்கப்பட்டது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கு குறிப்பாக கிருஷ்ணா நதியின் தெற்கு பகுதிகள் அனைத்தையும் பிரெஞ்சுக்காரர்களுடைய வசமாக அவர் கொடுக்குறாரு. ஒரு காலகட்டத்தில் 1751ஆம் ஆண்டு முசாபர் ஜங்கை அவருடைய மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா கொலை செஞ்சிடறாங்க. அப்போ கொலை செஞ்ச தருவாயில் பார்க்கும்போது அங்கிருந்த ஜலாபத் சங், இவர் நாசிர் ஜங்கோட சொந்தக்காரராக இருக்கிறாரு. ஜலாபத் சங் பிரெஞ்சு தளபதியான புஷியின் ஆதரவை பெற்று மீண்டும் நிசாம் ஆகிறாரு. இது ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்வு. அடுத்தபடியாக இங்கு அன்வருதீனை கொலை செய்யும் போது அன்வருதீனுடைய மகன் ஆர்காட்டில் கர்நாடகாவில் அன்வருதீன் மகன் திருச்சிராப்பள்ளிக்கு தப்பி செல்கிறார், சரிங்களா? அந்த நிகழ்வு நான் அப்போ சொல்லியிருக்கணும், நான் விட்டுட்டேன், இப்போ சொல்லியிருக்கேன், சரிங்களா? இந்த நிகழ்வுகள் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆர்காட்டு போர்னு ஒன்று நடக்கிறது. இந்த ஆர்காட்டு போரை நடப்பதற்கு முன்னாடி டியூப்ல என்ன பண்ணுறாருன்னா ஆர்காட்டை விட்டு திருச்சிராப்பள்ளியின் கோட்டையை முற்றுகையிடுறாரு. இதோட யாருடைய படை சேருதுன்னு பார்க்கும்போது சந்தா சாஹிப்பின் படையும் இவரோட சேர்கிறது. அப்படி சேரும்போது இவர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா கர்நாடகாவின் தலைநகரான ஆர்காட்டை விட்டுவிட்டு 2 பேருமே திருச்சிராப்பள்ளிக்கு சென்றதால இதை பயன்படுத்தி கொண்ட ராபர்ட் கிளைவ், இவர் ஒரு ஆங்கில தளபதி. ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாருனா ஆர்காட்டின் மீது முற்றுகையிடுவதற்கு
கிழக்கிந்திய கம்பெனியிடம் அனுமதி கோர்றாரு. அந்த வகையில பார்க்கும்போது, கிழக்கிந்திய கம்பெனியின் அப்போதைய கவர்னர் ஜெனரல் வந்து என்ன பண்றாருன்னா, அம் சாண்டர் அப்படின்றவர் வந்து அனுமதி குடுக்குறாரு. இந்த நிலையை இதை இப்ப இந்த அனுமதியை பெற்றுக்கொண்ட அம் இவரு என்ன பண்றார், ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாருன்னா, ஆர்காட்டை வந்து முற்றுகையிடுவதற்காக ஆங்கில படை வீரர்கள் 200 பேரையும், இந்திய படை வீரர்கள் 300 பேரையும் அழைத்துக் கொண்டு வந்து ஆர்காட்டை கைப்பற்றி விட்டார். மேலும் ஸ்ட்ரங் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு தளபதியின் உதவியோட ஆரணி, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளையும் ராபர்ட் கிளைவ் வந்து வெற்றி கொண்டு விட்டாரு. ஆர்காட்டை இவர் கைப்பற்றியதால ராபர்ட் கிளைவ் வந்து ஆர்காட்டு வீரர் என்றும் அழைக்கப்படுறாரு. சரிங்களா? இந்த நிலையில் பார்க்கும்போது குறிப்பாக திருச்சிராப்பள்ளிக்கு போனாங்க இல்லையா, டியூப்லேவும் சந்தா சாஹிப்பும், அங்கே வந்து சந்தா சாஹிப் வந்து கொல்லப்படுறார். அங்கே ஆர்காட்டு நவாப்பு பதவி வந்து மீண்டும் வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, அன்வருதீனோட மகனான முகமது அலிக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை கண்ட பிரெஞ்சு அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, பிரெஞ்சு அரசு வந்து டியூப்லவை நீ செஞ்ச வேலை போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மீண்டும் வந்து என்ன பண்ணணும், பிரெஞ்சுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோடு வந்து 2ஆம் கர்நாடக போர் வந்து ஒரு முடிவுக்கு வருது. சரிங்களா? நம்ம சொன்னோம் போருக்கான காரணங்கள், போர் நிகழ்வுகளில் குறிப்பாக வந்து ஆம்பூர் போர், ஆற்காட்டு போர் என்ற 2 போர்கள் நடைபெற்றிருக்கு. சரிங்களா? இந்த போருக்கு அப்புறம் போரின் விளைவு என்ன நடந்தது? குறிப்பாக போரின் விளைவாக ஏற்பட்டது என்னன்னா, பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755 பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஏற்பட்டது. இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கையில் பிரான்ஸ் சார்பாக பங்கேற்றவர் யாருன்னா கோத்தேவ். புரியுங்களா? பிரான்ஸ் சார்பாக பங்கேற்றவர் கோத்தேவ். ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஏற்பட்ட இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி குறிப்பாக இனிவரும் காலங்களில் இரு நாடுகளும் தங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. போருக்கு முன்னர் இருந்த பகுதிகள் அவரவர்களிடமே கொடுக்கணும். கோட்டைகளை இனிமே வந்து புதிய கோட்டைகளை எதுவும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிட்டாங்க. சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மூலம் இந்த போர் வந்து முடிவுக்கு வருது. 1755 இந்த போர் வந்து உடன்படிக்கையின் மூலம் முடிவுற்றது. சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது குறிப்பாக கர்நாடகாவில் தோற்று தக்கான பகுதியான ஹைதராபாத் பகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட பிரெஞ்சுக்காரர்களுடைய பலமானது பார்த்தீங்கன்னாக்கா குறைக்கப்பட்டு ஆங்கிலேயரோட பலம் வந்து ஆங்கிலேயரோட மேலாண்மை வந்து இந்த போரின் மூலம் வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? இந்த 2ஆம் கர்நாடக போர் 1749 முதல் 1754 வரை நடைபெற்றிருக்கு. இந்த போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755 இந்த போர் வந்து முடிவுக்கும் வந்திருக்கு. சரிங்களா? கண்டிப்பாக இது மாதிரி நான் எவ்வளோ முடிஞ்ச வரை இந்த போரை வந்து பொறுமையாக வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த போரில் எதை பற்றி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூற்று காரணத்தை பற்றி இதில் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த போரை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம வந்து 3வது கர்நாடக போரை பற்றி அடுத்த வருகின்ற வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புரியுதுங்களா, நம்மளோட வீடியோவில் தொடர்ந்து வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். சரிங்களா? நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதற்கு முன்னாடி போட்ட வீடியோக்களை பாருங்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கேன். சரிங்களா? அரசியல் அமைப்பு சார்ந்தது, புவியியல் சார்ந்தது, வரலாறு சார்ந்தது, அதை தொடர்ந்து தமிழும் சார்ந்த சில தகவல்களை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வேறு என்ன தகவல்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. 3வது கர்நாடக போர் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை ஏற்பட்டது அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. 3வது கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். 3வது கர்நாடக போர் பற்றியும் வேறு சில தகவல்களை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மேலும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? நன்றி.